திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆணி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பாத்துக்கலாம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு போறார். ஆட்சி பலத்துல இருந்து மறுபடியும் தன்னுடைய ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்தது பாருங்க, சூரிய பகவான் அவர் மிதுனத்திலேயே இருக்கார். புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய அதே இடத்துல இருக்கிறார். புதன் மட்டும் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிற இந்த மாசம் உண்டு. அடுத்தது குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜூன் 1ஆம் தேதி வந்தாச்சு. இப்ப சுக்கிரனோட சேர்ந்து அங்க பயணப்பட போகிறார். சுக்கிரன் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு கேதுவோட சேர போகிறார். கேது ஒரு சர்ப்பம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். அந்த சுக்கிரனோடு சேர்ந்து கேது வரும் பொழுது நல்லதும் இருக்கு, அதே போல கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. உங்க ஜாதகத்துல முக்கியமா சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க. பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ ராகு கேதுக்களும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல, அதாவது காலப்புருஷனுக்கு 12ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கார். குரு பார்வை 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே மாறி இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறி வரும் பொழுது இந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன செய்யும் செய்யாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியான புதன் 15ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய ராசி வீட்டிலேயே இருக்காருங்க. தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. சந்தோஷமா இருக்க போறீங்க. லைஃப் சூப்பரா இருக்க போகுது. மனசுல இருந்து வந்த வலி வேதனைகள் எல்லாமே விலக போகுது. மனசுல ஒரு ரக்க கட்டி கிளி பறக்கிற மாதிரி அந்த ஃபீல் எல்லாம் வந்து சூப்பரா இருக்க போகுது. மிதுனம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு லவ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பொழுதும் மிதுனம் இருக்கும். அதே போல மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துட்டே இருக்கும். இந்த ரெண்டுமே இருக்கும். லவ்ல எப்பவுமே அவங்க மனசு பாத்துட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமா அன்பு இதுக்கெல்லாமே இயங்கக்கூடிய ராசியும் மிதுனம் தான். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கடன் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இப்ப 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுகிறார். சோ ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரம் ஆகுது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது 15ஆம் தேதிக்கு மேல ஜாக்பாட். 15ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைக்கிறது எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. எது நடந்தாலும் சக்சஸ். எதை தொட்டீங்கனாலும் தொட்டது எல்லாமே பொண்ணாக போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். அதாவது அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி திசை நடக்கணும், அல்லது இது போல ஆட்சி பலம் பெற்ற மாதங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த புதன் இங்க இருக்காருன்னா அடுத்து இந்த புதன் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நெக்ஸ்ட் இயர் இந்த புதன் இங்க வரப்போகிறார். சோ இந்த வருஷம் உங்களுடைய தேவைகள், வீடு மனை சார்ந்தது, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒரு மாற்றங்கள் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதை வைத்துக் கொள்வது என்பது நல்லது. இருப்பினும் புதன் வக்ரமாக உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னா டபுள் பேமெண்ட் மாதிரிதான். எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. டபுளா நடக்கும். கஷ்டப்பட்டது எல்லாமே நிவர்த்தியாக போகுது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சாதாரணமாக கிடையாதுங்க. புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெவல், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய மூளை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அறிவு, இதெல்லாமே புதன் தான். அப்ப இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெருசாக போகுது. நிறைய பேருடைய தொடர்புகள் கிடைக்க போகுது. பிரபலமாக போறீங்க. ஏதோ ஒரு வகையில பிரபலமாக வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல 3 குடையவராக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நிக்கிறார் புதன். அப்ப 3 குடையவர் யார் அப்படின்னா விஜய வீரிய தைரிய காரிய ஜெயத்தை கொண்ட 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே நிற்கும் பொழுது இதெல்லாம் தைரியமா இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் தைரியமா செய்வீங்க. காரியங்கள் நடக்க போகுது. கொஞ்சமாவது ஒரு டிராவலிங் போயிட்டு வருவீங்க. 3ஆம் இடங்கிறது சிறிய நேர பயணங்கள், ஓன் டிரைவிங், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். சோ அதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. போயிட்டு வர போறீங்க. நிறைய சிவன் ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாசம். மிதுன ராசி பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு பழமையான பெருமாள் ஸ்தலத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் லாங் டிராவல் பண்ணி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சொந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே போய் பாக்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் கிடைக்கும் மிதுனத்துக்கு இந்த மாசம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் நிறைய பெண்ணுடைய தொடர்புகளும் ஏற்படும், நிறைய ஆண்களுடைய தொடர்புகளும் ஏற்படும். இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளி பாப்பீங்க. திருச்செந்தூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மயில் பார்க்க போறீங்க. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா குதிரை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. ஆந்தை ஏதாவது பாக்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ இதெல்லாம் இவங்களுடைய காரகத்துவங்கள். சோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தென்படும். எல்லாமே கிரகங்கள் தான். கிரகங்களை மீறி எதுவுமே கிடையாது.
நம்ம இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு நட்சத்திரங்கள் அதை பேச சொல்லுது, நாளைக்கு பேசும்போது நம்ம வேற மாதிரி பேசுறோம், அதாவது வேற ஸ்லாங்ல வரும், அல்லது வேற விஷயங்கள் சொல்றதுக்கு வரும். இது உங்களுக்கும் எல்லாருக்குமே அப்படித்தான். இன்னைக்கு உங்களுடைய நாட்கள் எப்படி இருக்கோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு கோச்சாரங்கள், இன்னைக்கு நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா, அது இந்த மாத கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளை ஒவ்வொரு இடத்துலயும் நகர்த்துவது கிரகங்கள் மட்டுமே. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இந்த மாதம் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதம் நடப்பதை மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. நடக்காத விஷயத்த விட்டுருங்க. அது அடுத்த மாசம் நடக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் நடக்கலாம், அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நடக்கலாம். சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா பணம் சூப்பரா வரப்போகுது. 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்காரு. பண வரவுக்கு குறைவே இல்லைங்க. அது 7ஆம் அதிபதி குரு உச்சமாகி 12ஆம் அதிபதியோட சேரும் பொழுது கணவர் மனைவியோட எல்லாம் வெளிநாடு வெளியூர் பயணம் எல்லாம் போயிட்டு வர போறீங்க. நல்லா ஜாலியா எல்லாம் ட்ரிப் அடிக்க போறீங்க. அதே போல ஒரு வெளிநாட்டுல இருக்கீங்க, குலதெய்வ கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், எங்க குலதெய்வத்தை வழிபாடே பண்ண முடியலைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட சுக்கிரன் 5ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல இருக்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தெய்வம் உங்க கூட நிக்க போகுது இந்த மாசம். அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்களே பணவரவு, குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மிதுன ராசிக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தங்கமா தான் பாத்துக்குவீங்க, ஆனா ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க, அல்லது ஏதோ ஒரு பிரிதல் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில. ஆனா இப்போ அந்த புரிதல் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்க போகுது. இந்த மாசம் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர போறீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. சிறிய தெய்வங்கள் கன்னிமாரி இது போல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சிறிய பெண் தெய்வங்கள், அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. சோ சுக்கிரனும் குருவும் சேர்றது வந்து சாதாரண யோகம் இல்லைங்க, மிகப்பெரிய ராஜயோகம். அது 2ஆம் இடத்துல சேருது அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய பணம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குரு 10ஆம் அதிபதியாகி 12ஆம் அதிபதியோட சேரும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய தொழில் அதிபர்கள் யாராவது இருக்கீங்க இல்லைன்னா இப்ப உங்க தொழில் பெருக போகுது. அந்த தொழில் இருந்து அந்த சங்கடங்கள் குறைய போகுது. பணம் ஏதாவது லாக் ஆயிருக்குன்னா அந்த லாக் எல்லாம் உடைச்சிட்டு வர போறீங்க. அந்த பணம் லாக் ஆன பணம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. சோ மிதினம் பணத்துக்கு குறைவில்லை. சோ புதன் மட்டும் வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. கடுமையா முயற்சி செய்து சூப்பரா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்கு. சோ இது ரெண்டுலயும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு வராரு கேதுவோட. சோ உங்க குடும்பத்துல யாருக்காவது சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏதாவது சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் திரிகோணத்துல ராகு கேதுகள் இருக்கிறார் அப்படின்னா இந்த மாசம் ரொம்ப கவனமா இருங்க. பெண்கள்னால ஆண்களுக்கும், ஆண்கள்னால பெண்களுக்கும் தன்னை மீறிய செயல்கள், தன் மனதை மீறிய, தன் மூளையை மீறிய, தன் எண்ணங்களை மீறிய செயல்களில் ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ செக்ஸுவல் கான்டாக்ட்ல இதுல எல்லாமே கொஞ்சம் இழுத்து விட்டுரும். ஓப்பனா சொல்ல போனோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரி இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னா, கொஞ்சம் டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் காலேஜ் எல்லாம் போறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகிட்ட கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பாத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட சேர ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த சுக்கிரன் கேது சேர்த்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 17ஆம் தேதியில இருந்து உங்களுடைய மனசு எல்லாமே கொஞ்சம் பாரம் ஆயிடும். அப்ப பாத்துட்டீங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தே இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா எடுத்துக்கோங்க. ஒரு 10ஆம் தேதிக்கு மேல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, அவங்க நண்பர்கள் யாரு, என்னென்ன செய்யறாங்க, அவங்க செல்போன்ல என்ன வச்சிருக்காங்க, என்ன சீக்ரெட் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் உள்ள போய் கொஞ்சம் பாருங்க. சுக்கிரன் கேது ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த எண்ணத்தை தூண்டும். இந்த அந்த பிளானட் வந்து கண்டிப்பா வேலை செய்யும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது என்பது நல்லது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தை. அப்ப குழந்தை, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப அது இங்க சேரும் பொழுது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் தலைவினைவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்த்து கவனம் வச்சுக்கோங்க. என்ன 12ஆம் இடங்கிறது ஓடி போதல்னு சொல்றோம். அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலைகளும் வரலாம். ஏன்னா 12 இப்ப செவ்வாய் வேற வரப்போது, தைரியமா செய்வாங்க நிறைய. 6ஆம் அதிபதியாகி 12ல நிக்குது. அப்ப கொஞ்சம் தைரியமா பண்ணுவாங்க. கையில எல்லாம் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கையில பணப்புழக்கங்களும் ஏற்படும் அர்த்தம். தைரியமாவே இதெல்லாம் செய்வாங்கன்னு அர்த்தம். சோ கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல 6. இது வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ ஒரு நெகட்டிவ்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து ஒரு ஜோதிடராக இருந்து இந்த கிரக சூழ்நிலைகள் இப்படி நடக்குது முன்னாடியே பாத்துக்கோங்க. தசாபுத்தி ஏதாவது சுக்கிர திசை நடக்குது, அல்லது ராகு திசை நடக்குது, அல்லது சனி திசை நடக்குது, உங்களுடைய லக்கணத்துக்கு பாதகாதிபதி திசை நடக்குது, அல்லது ராகு புத்தி, சுக்கிர புத்தி, கேது புத்தி இதெல்லாம் ஏதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்னது 100க்கு 100 நடக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறது இடமே கிடையாது. வேற ஏதாவது நல்ல தசா புத்திகளா இருந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், ஒரு 20% தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பா. ஆனா அது தெரிய வரும், அல்லது வந்து உங்களுக்கு தெரியாம கூட போயிடும். நல்ல தசா புத்திகள் உங்க குழந்தைங்க ஜாதகத்தை உங்க ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தா. பட் கொஞ்சம் கெட்ட நேரங்கள் நடந்ததுன்னா கொஞ்சம் அவமானப்படுத்திடும். முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே இது. இது வந்து பயமுறுத்தலுக்கு உண்டான பதிவுகள் கிடையாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். பிளஸோ மைனஸோ ஓப்பனா சொல்றதுதான் என்னுடைய வழக்கம். அதனால வந்து அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அதே போல 6 11ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு 6ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார்.
அப்ப 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாராவது வெளிநாட்டுல வேலை வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்க போது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கிருந்தாலும் 12இல் செவ்வாய் இருக்கும் பொழுது கொஞ்சம் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் வம்பு வழக்குகளை சேர்த்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பட் 12 அப்படிங்கிறது ஒரு தூக்க குறைவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. கொஞ்சம் பயணங்கள் நிறைய பண்ணுவீங்க. கொஞ்சம் டிராவலிங் அதிகமா இருக்கும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, கொஞ்சம் பணம் புழக்கங்கள் சார்ந்து, லாபங்கள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் டிராவல் அதிகமா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்குனால ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்தாலும் கூட 12ஆம் இடங்கிறது மறையும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் கொடுத்து அதை கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 20ஆம் தேதி மேல கேதுவோடு சேரும்போது ஆரம்பத்துல கொடுத்துரும், அதுக்கப்புறம் கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பட் குரு இங்க இருந்து உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய சனியை பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி உண்டுங்க. தொழில் இருந்து வந்த சங்கடங்கள், இருள் இதெல்லாம் விலக போகுது. குரு சனியை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தான். சோ தொழிலுக்கு உண்டான எல்லா எஃபர்ட்டும் நீங்க போடலாம். தொழிலுக்கு உண்டான எஃபர்ட், லாபத்துக்கு உண்டான எஃபர்ட் எல்லாம் போடலாம். ஆனா இந்த மாசம் தொழிலுக்கு உண்டான எஃபர்ட் சூப்பரா இருக்குமே தவிர லாபத்துக்கு உண்டான எஃபர்ட் அப்படிங்கிறது அடுத்த மாசம் தான். வரும் விரயமாகும். வராம போகாது, வரும் விரயமாகுது. கொஞ்சம் சேஃப்டி அமௌண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த மாசம் செவ்வாய் உங்களுக்கு மிதனத்துக்கு வரும்போது நல்லா இருக்கும். சோ அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி உழைப்பை போட்டு கொண்டே இருங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. புதன் வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. யார் ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தாலும் இப்ப நேரா போயிட்டு இருக்கீங்க. வக்ரம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்ப நேரம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க. அது குறுக்கு பாதையில திருப்பி விடுறதா வக்ரம். இப்ப குழந்தைகளோ நீங்களோ எந்த பிரச்சனையும் இல்லாம நேரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இடையில தேவையில்லாம ஒரு கிரகமோ தேவையில்லாம யாரோ கிரகங்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஏதோ ஒரு நபர்களை சொல்றோம், அவங்க உங்க பாதையை திருப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மிதுனராசி என்பவர்களே. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த மாசம் பணப்புழக்கம் சூப்பரா இருக்கும் போது லவ் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாராவது பேரண்ட்ஸ் ஏதாவது ஒத்துக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல போய் பேசுங்க. கண்டிப்பா மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி குருவோட 5ஆம் அதிபதியான சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக காதல் திருமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாசம். காதல் திருமணம் பேரண்ட்ஸோடைய பர்மிஷன்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல போய் பேசுங்க. கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கொஞ்சம் பேசுங்க, உட்காந்து பேசுங்க. 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பேசுனீங்கன்னா தான் கிடைக்கும். அழுத பிள்ளைக்குத்தான் பால். திருஞான சம்பந்தர் அங்க நின்னு அழுதுனாலதான் சீர்காழியில அவருக்கு அந்த அம்மா இறங்கி பால் கொடுத்தாங்க. அழுகலினா அம்மா அழுகலினா வந்திருக்க மாட்டாங்க. அது போல நீங்களும் அழுத குழந்தைக்குத்தான் பால் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் நீங்க கண்டிப்பா கண்ணீர் விடுங்க, நிச்சயமா நடக்கும். இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால அஸ்வினி தேவர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். படிப்புக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா அங்கிருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பாக்குது குரு சுக்கிரன். மறைந்த பணத்துல திரும்பி கொடுக்கும். அஸ்வினி அப்படின்னாலே செல்வம், அஸ்வினி அப்படின்னா மகாலட்சுமி, அஸ்வினி அப்படின்னாலே அஸ்வினி நட்சத்திரத்தோட குழந்தை பிறகுது அப்படின்னா மகாலட்சுமி பிறந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அது எப்படி செல்வத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கு, அதுக்கு லேட்டா தான் கொடுக்கும், மற்றவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும். சோ இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இங்க உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்ல இருக்குது. சோ அஸ்வினி குமார்களை கும்பிடலாம். அல்லது குதிரைக்கு ஏதாவது பூஜை பண்றதா பண்ணலாம். குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். குதிரை பாப்பீங்க, ஆந்த பாப்பீங்க, யானை பாப்பீங்க. சோ இதெல்லாம் நடக்க போகுது இந்த மாதம். அதே போல நீங்க என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பிங்க் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா ரெட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெட் எல்லோ எல்லாம் இந்த மாசம் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மனசு கவலையா இருக்கும். சோ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். 6ஆம் நம்பர் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். அதே போல 1ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6, 1 இதெல்லாம் ரொம்ப சக்சஸ் கொடுக்குது இந்த மாதம். சோ இதை வச்சு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. தசாபுத்திகளும் ஒண்ணு இருக்கு. நல்லா தசாபுத்திகள் நடக்கும் பொழுது நான் சொல்றது எல்லாமே, நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுனால வாய்ப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, கிரகங்களே ஒரு கிரகங்கள் தொட்டு தொட்டு வரும் பொழுது நன்மைகள் உண்டு. உங்க ஜாதகத்துல இங்க சுக்கிரன் குரு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அல்லது இங்க சுக்கிரன் குரு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த 2 இடத்துல சுக்கிரன் குரு இருந்தாலும் யோகம், அதே போல இந்த இடத்துல சுக்கிரன் குரு இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதும் உண்டு. பணப்புழக்கத்துக்கு குறைவில்லை. பட் குடும்பம், குழந்தைகள், பழக்க வழக்கங்கள், நீங்க பழகக்கூடிய நபர்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது மிதுன ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம். இதுல ரொம்ப போக்கஸ் பண்ணுங்க. மற்ற விஷயத்துல நார்மலா போங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பெண் தெய்வம் உங்க கூட இருக்கும். பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ அர்ச்சனத்திரியில் சரணம்.